கொம்புசேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை, இந்திய சகோதரர் சுதீஷ் அவர்களை, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சிருக்க எதுக்குன்னா அதை பார்த்து பேசுறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெல்லாம் நம்ம ஒன்றாம நானும் எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் முதல்ல நான் இந்த விழாவில் நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்புசேவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடம் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்ணீர் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும் போது நட்பை பத்தி சொன்னாங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு பொன்ராம் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்துல இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபில்ம். கண்டிப்பா நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், இந்த கலையுலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் ராஜு புலனசாரில் ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ராஜு நேரா போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வாட்ட சாட்டமா இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பான்னு போய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்தினாங்க. அவர் என்ன பார்த்தாரு, நீங்க ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்ன பார்க்கும்போது முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் நடிக்கணும்னு நினைச்சிட்டாரு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது நின்ன, இந்த வில்லன் வேஷம் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பா சார், எந்த வேஷம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இது வந்துடுறேன் போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படிதான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியதான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்ச உடனே, புலனசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பத்தி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனாலதான் இன்னைக்கு இதயத்துல ஆழமா இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, சரத் உங்களுக்கு தான் இந்த படத்துல பெரிய பேருன்னார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்றீங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸ்ல. அப்ப அடிபட்ட பிறகு நான் வச்ச டூப் வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண, இல்ல சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். இடுப்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்துல வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்த 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சுட்டேன். நான் அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா இப்போ ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலனர் சார் இருந்தனால அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரோ போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கதான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் ஆணித்தரமா அடிச்சு வச்சிருக்கு நெஞ்சில. அவர் என்ன சொன்னார், சரத் குணமாய் வரட்டுங்க, படம் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, அப்பதான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னாரு. நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது ஒரு ஆழமா என் மனசுல பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணிச்சது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க.
நான் வேற எதுவும் பேசல. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். என்னுடைய திறமை, ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வந்து அருகிலிருந்து நான் அனுபவிச்சு வேணாம். அது அந்த சமயத்துலதான் பொன்ராம் வந்து படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காம இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியா அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாம். அவர் படம் வந்து கதை சொல்றேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி thrilled to act. அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மெடல் சொல்றேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதுல எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவன் வந்து பார்த்தேன், இந்த படத்தையும் பார்க்கறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்ல வந்து எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்க தெரியல. நான் வந்து ஒரு நடிகன், அவ்வளவுதான். அங்க வந்திருக்கேன், என்ன பொன்ராம் சொல்றாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடிச்சாரு. அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்ப வந்து மேடம் கூட சொன்னாங்க, நீங்க உண்மையான மாமா மச்சான் நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கல, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் சோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்ப நான் சாப்பிட்டு இருக்கும்போது சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் வந்து கொடுத்து அமிச்சு சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒருவேளை என் பையன் நடிக்க வந்து, உங்க பேரன் நடிக்க வந்து, அப்பயும் நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதான் என்னுடைய முக்கியமா இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்துல பல பேர் நடிச்சாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு நினைச்சுட்டோம். இங்க தாரணிகா பத்தி சொல்லிட்டாங்க. நீங்க பாதியில நினைச்சோம்னா பிரஸ் எல்லாம் வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில் இப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்லாம அந்த டீச்சர் நடிச்சாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாம வச்சிருந்தாருல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோட பேசணும் பொன்ராம். இந்த மாதிரி நான் பேசுறா வேற மாதிரி தெரியுது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலேயே. தாரணி வெரி குட் ஃபியூச்சர். ஆனா இது என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா என்னோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதல்ல இருந்து படம் முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை வந்து பாக்குற என்னுடைய ரசிகர்கள், என்ன தப்பா நடிக்கட்டு ஒன்று சொல்லாம சொல்லிடுறேன், இந்த விஜயகாந்த் சார் காலை தூக்கி பின்னா டொம்முன்னு அடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்க காலை தூக்கி அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஏய், என் படத்தை பத்தி என்னை பத்தி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுற, அந்த அளவுக்கு உரிமையோட சொல்கின்ற காலம். இங்க வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட என் கூட மட்டும் நடிக்கல, தாரியா கூட நடிச்சார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் கொள்கிறேன். நான் எதுவும் பத்த வைக்கல, நல்லா நடிச்சாங்கன்னு நான் சொல்றேன். அது அந்யோன்யமா நல்ல பாசமா, அந்த சாங்லாம் பிரமாதமா. கொம்பு சீவுடுன்னு சொல்ற பிரமா இல்ல கொம்பு சீவுடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சிலாம் நல்லா பரவசமா வரும். நான் ஒரு சீன்ல பார்த்தா காலை தட்டி விட்டு மேல உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னாரு, அவரே பண்ணாரு, எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனரா வந்திருக்கு, கமர்ஷியலா வந்திருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலா வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒருவர் இதுல. அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச வந்து சுஜித் சங்கர், கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதுல. அப்புறம் அனைராக் வந்து, அப்புறம் வந்து தேனி தமம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனி இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க. அது போக பாலு சார், அண்ட் யூ ஷோன் அஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமா எல்லாரையும் காமிச்சிருக்கேன். சண்முடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அது ஆக்ஷன் ஷாட் தான் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையா கட் பண்ணியிருக்காரு, பார்த்தேன் எல்லாமே பிரமாதமா இருக்கு. இதை வந்து ஒன்னே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புறேன். சண்முக பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒண்ணுதான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்க எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க, நேரா அப்படி நேர்கொண்ட பார்வையா நடந்தா பெட்டர். பிகாஸ் when you have height advantage, 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சீங்கன்னா then you will start bending. Don't do it, stand straight. You'll become an Amitabh Bachchan of the South India. Simple as that. எனக்கு ரொம்ப முக்கியம். பல பேர் ஹைட்டா இருக்கும்னு குனிஞ்சு பேச பார்ப்போம், அது slowly will start bending. அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னன்னு சொன்னா, இந்த படம் கொம்பு சீவி வந்து ரொம்ப ஹாஸ்யமா பொன்ராம் பத்தி சொல்லணும், அப்புறம் முகேஷை பத்தி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய முன்ன சொல்லணும். இங்க முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சி நடிச்ச பிறகு செட்டு, பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சமூகம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு, என்னடா சரியா பண்ணலையோ
இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போயிட்டு பண்றோம் சார், ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், இது ஒன்றும் பெட்டரா பண்ணலான்னு தோடுது சார். தட் இஸ் பண்றான். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பா பண்ணணும். முகேஷ் சொன்னாரு, முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளினா எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். ஒன்னே ஒன்றுனா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஒரு கருத்தை மட்டும் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தியேட்டருக்கு கிரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையா இருக்கு. I think we should bring people to the theater. This is one such film which will bring people to the theater. Audience வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமா காரணமா இருக்கணும். அதனால நீங்க எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாம கண்டிப்பா நீங்க வந்து படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும். ஒன்லி ரிக்வெஸ்ட் ஐ ஹேவ் வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்க ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்க கண்டென்ட் நாங்க கொடுத்தாதான் நீங்க போட முடியும். We both need each other today. ஏன்னா டெக்னாலஜி has developed, we need each other. அதே சமயத்துல நாங்க நடிச்சாதான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்க வாங்கினாதான் இது வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறது, ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, that is the greatest thing that can happen to this industry, because we are here to entertain you. உங்களெல்லாம் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு வேதனையோட அங்க காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டுல. ஆனா அங்க சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உடைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா, இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹஸ் டு grow. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும் சொல்லி இந்த படம் கொம்பு சிவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகா சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பத்தியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துட்டு ரொம்ப ஹாஸ்யமா சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும், the entire team of கொம்பு சிவி, ப்ரொடியூசர் முகேஷ், நிறைய ஒருத்தர் வந்து தயாரிப்பாளர் கேட்டாரு எவ்வளவு செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டாதான் தெரியும். செலவை பத்தி ஒரு நாள் அவர் பேசுற மாதிரி நான் பார்க்கல. இல்ல சார், இதெல்லாம் இந்த செலவாகுது ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம். அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவாரு. ஆனா செட்ல அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிகேட்டட் ப்ரொடியூசர். நீ சொல்ற மாதிரி பல படங்கள் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு கம்பெனி பேரே ஸ்டார், யூ ஆர் கோயிங் டு பிகம் a ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனா ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான்னு 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்க சொல்லல. ஆனா இந்த படம் வந்து கலெக்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்க ஆடியன்ஸ் நீங்க இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theaters and support us. And the last final word, எனக்கு என்னன்னா இந்த படத்துல நடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. அந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியன் should become a great star in this industry. I wish him all the best and the entire team of கொம்பு சிவி all the best. நன்றி, வணக்கம்.